வங்கக்கடலில் 21ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுவடையும் என அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஒரே நேரத்தில் உருவாக உள்ள 2 புயல் சின்னங்கள். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வடக்கங்குளம் பகுதி சாலைகளில் ஆறு போல பெருக்கெடுத்த வெள்ளம். தொடர் கனமழையால் திருமூர்த்தி மலையில் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சுற்றி ஆர்ப்பரித்து பெருக்கெடுத்த வெள்ளம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு. நூறு அடியை எட்டவுள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம். தொடர் மழையால் அணைக்கு வரும் நீரின் அளவு 11,667 கன அடியாக உயர்வு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. வடகிழக்கு பருவமழை காலத்தில் டெங்கு, உண்ணி, ஃப்ளூ போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மக்கள் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான நீலகிரி மலை ரயில் சேவை இன்று ரத்து. கனமழையால் ஹில்க்ரோவ் அடர்லி இடையே தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் நடவடிக்கை. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள மாநிலம் இடுக்கியில் கனமழையால் பெருவெள்ளம். வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர் பயணம். அரசு பேருந்துகளில் மட்டும் 3 நாட்களில் 6,15,000 பேர் பயணித்திருப்பதாக அறிவிப்பு. ரயில் நிலையங்களில் நிரம்பி வழிந்த கூட்டம். சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில்களில் முண்டியடித்த மக்கள். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மாற்றம். காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயங்கும் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிந்த கடை வீதிகள். இனிப்பு, புத்தாடை, அணிகலன்களை வாங்க ஆர்வம்.
முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் சந்தைகளில் குவிந்த மக்கள். சென்னை காசிமேடு, கடலூர் மீன்பிடி துறைமுகங்களில் மீன்களின் விலை சற்று உயர்வு. பீகாரில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு நிறைவுற்ற நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என காங்கிரஸ் தகவல். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் அறிவிப்பு. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று பீகார் மக்கள் உணர்ந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை எழுப்புவதை ராகுல் காந்தி கைவிட்டு விட்டார் என்றும் விமர்சனம். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பிற்கு எதிராக பல்வேறு நகரங்களில் பேரணி. சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறார் என்றும் அவரது கொள்கைகளால் நாடு சீரழிவதாகவும் முழக்கம். உத்தரப்பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட புதிய பிரம்மோஸ் ஏவுகணைகள் அறிமுகம். பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் தாக்கும் திறன் கொண்டது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் மோதினால் இந்தியாவுக்கு பெரும் இழப்புகள் ஏற்படும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் எச்சரிக்கை. போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஒப்புதல். மத்தியஸ்தம் செய்த கத்தார் அரசு தகவல். வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. தீ அணைக்கப்பட்டதால் மீண்டும் தொடங்கிய விமான சேவை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடிகர் ரிஷப் ஷெட்டி தரிசனம். ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. அந்த ட்ரைபல், அந்த நேச்சர் வர்ஷிப்பிங் இதெல்லாமே தமிழ்நாட்டிலையும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்.